தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்காவில் பணிபுரிவதற்காக வழங்கப்படும் H-1B விசாவுக்கான நேர்காணல்கள் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்திய IT மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே கடும் அச்சம் நிலவுகிறது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதை அடுத்து குடியேற்ற சட்டங்கள் மற்றும் விசா நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு ஊழியர்களால் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாக கூறி H-1B விசாவுக்கு பல புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக H-1B விசா கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. மேலும் கடந்த 15ஆம் தேதி முதல் H-1B மற்றும் H-4 விசா விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள கணக்குகள் கட்டாயமாக ஆய்வு செய்யப்படும் என்ற விதியும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களில் விசா நேர்காணல்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சென்னை, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட நகரங்களில் டிசம்பர் 15க்கு பிறகு திட்டமிடப்பட்ட பல நேர்காணல்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளன. சிலருக்கு ஜனவரியில் வழங்கப்பட்ட நேர்காணல் தேதிகள் செப்டம்பர் அல்லது அக்டோபருக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதனால் குடும்பத்தினரை அமெரிக்காவில் விட்டுவிட்டு இந்தியா வந்திருந்த பல இந்திய ஊழியர்கள் மீண்டும் அமெரிக்கா செல்ல முடியாத சூழ்நிலையில் சிக்கியுள்ளனர். அமெரிக்காவில் H-1B விசாவில் பணிபுரிபவர்களில் 80% இந்தியர்களாக இருப்பதால் இந்த நெருக்கடி இந்தியர்களையே அதிகமாக பாதித்துள்ளது.